ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபேர் பாய்ஸ் அவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 20 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப் அப்படி இல்லைன்னா என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்க, அதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 20யோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் வீட்டில் வந்து அந்த டெக்கரேஷன்லாம் போயிட்டு இருக்கு. இந்த இன்விடேஷனுக்காக அவர் ப்ராஜெக்ட் பண்ற பார்ட்டி செலிப்ரேட் பண்றதுக்காக கூப்பிட்டுருப்பாள் அவர் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு. ஸோ அதோட செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கேன், நான் எல்லாருமே இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா இருப்பா. ஸோ ஹீரோ வந்து கேட்பான், என்ன நீ பார்க்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, ஆமா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், சரி என்ன மன்னிச்சிடு உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆவா, என்ன நீ மன்னிப்புலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து கோவப்படுவேன்னு நினைச்சா நீ கோவப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. இன்னைக்கு கோவப்பட வேணாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்துருக்கான். அப்போ வந்து சித்தி பொண்ணு அவனோட ஃப்ரெண்ட் எல்லாருமே வராங்க. ஸோ அப்போ ஹீரோ கேட்குறான், நீ ஒன்றும் கண்டுபிடிக்கலையா இந்த ப்ராஜெக்டை நிறுத்துறதுக்கு, இந்த லான்ச்சை நிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ சித்தி பொண்ணு சொல்லுவா, இல்லை இன்னொன்று எங்களுக்கு கிடைக்கல, நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், எதுவுமே அவைலபிளாக இல்லை அப்படி சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்லுவான். ஸோ அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், வேணும்னா நம்ம பவர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசி நிமிஷத்தில் நம்மளால இந்த ப்ராஜெக்டை நிறுத்த முடியலன்னா பவர் கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இல்லை பவர் கட் பண்ணாலுமே அவள் கண்டிப்பாக சொல்லுவா, அவள் ப்ரெசன்டேஷனை கண்டிப்பாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவா, அவள் அந்த ஒரு இதில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவன் அங்கே வந்து ஹாப்பியாக வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கா. அப்போது ஒரு டேபிளில் வந்து மூவ் பண்ணலாம், இங்கேருந்து வேறு இடத்துல மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு போகும்போது அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அப்போ ஹீரோயின் சொல்லுவா, இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ வந்து இல்லை நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளை தூக்கி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த டேபிள் மேலே வந்து ரோஸ்லாம் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தூக்கி வைக்கும் போது ரோஸ்லாம் வந்து கீழே விழுந்துரும். ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த ரோஸை பிக் பண்ணும்போது எடுத்து மேலே வைக்கலான்னு போறப்போ ரோஸ்ல இருக்க அந்த முள்ளு வந்து ஹீரோ கையை வந்து கிழிச்சு லைட்டா ரத்தம் வரும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து பதறுவா, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணுவான், இது வெறும் ரோஸ் தானே, எதுக்கு பதற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஸோ இங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து அந்த கோட்டு போட்ட பையன் வருவான். வந்தோடனே நம்ம ஹீரோட மூஞ்சி ரியாக்ஷனே மாறிடும், செம்ம கோவமாயிடுவான். அது வரைக்கும் நல்லா சிரிச்சு பேசிட்டு சாஃப்டா அந்த ஹீரோ வந்து இப்போ செம்ம ஒரு கோவமாயிடுவான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றான் ஹீரோ கிட்ட, தயவு செஞ்சு எந்த சீனும் கிரியேட் பண்ணாத, கோட்டு போட்ட பையன் வரான், நீ எதுவுமே சீனை கிரியேட் பண்ணாமல் சைலண்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்போ கரெக்டாக வந்தோடனே நம்ம ஹீரோ கேட்பான், நீ பரவாயில்லையா, நேற்று அடி வாங்கினா இப்போ ஓகேவா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நக்கலாக கேட்பான். அவனால ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போது ஹீரோயின் வந்து நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இங்கே வந்து கோட்டு போட்ட பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து அந்த கோட்டு போட்ட பையன் சொல்லுவான், நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறமா இன்னைக்கு நடந்த சக்ஸஸ்ஃபுல்லான லான்ச்சுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தானே ஒர்க் பண்ண போகிறோம், அப்புறம் நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். அவன் எதுவுமே காட்டாமல் கம்முன்னு இருப்பான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து திடீர்னு அவளுக்கு ஒரு தாட் வரும், அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு யூஎஸ்பியில் தான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கா போல், அதை வந்து எடுத்துகிட்டு வரல கம்பெனிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு பேனிக் ஆவா. ஸோ அப்போ அந்த கோட்டு போட்ட பையன் சொல்லுவான், பேனிக் ஆகாத, எதுவும் இல்லை, நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டு போட்ட பையன் சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துடுவான். நடுவில் வந்து நின்றுட்டு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டு போட்ட பையன்கிட்ட நம்ம ஹீரோ சொல்லுவான். ஸோ இங்கே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவான், ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கூட்டு போவான். ஸோ இந்த சீனே ஒரு மாதிரி மாசாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் இந்த சீனு. அப்படியே இந்த சீன் அப்படியே இங்கே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் எங்கே வந்திருக்காங்கன்னா ஆஃபீஸ் தான் வந்திருக்காங்க. எதுக்காகனா அந்த பென்ட்ரைவ் தேடுறதுக்காக. அப்போ நம்ம ஹீரோயின் பரபரப்பாக அந்த பென்ட்ரைவ் தேடிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பென்ட்ரைவ் கீழே விழுந்திருக்கதை பார்த்துருவோம். ஸோ பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், போயிட்டு அந்த மேலே காலை வச்சு மறைச்சிடுவான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாத மாதிரி. ஸோ எதுக்காக இவன் இப்படி பண்ணுறான்னா, இந்த லான்ச்சை நிறுத்தணும்ல எப்படியாச்சும். ஸோ இந்த பென்ட்ரைவில் தான் ப்ரெசன்டேஷன் இருக்குது, இந்த பென்ட்ரைவ் நம்ம ஹீரோயின் கிடைக்கலன்னா அந்த லான்ச் நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து திடீர்னு அவளுக்கு ஞாபகம் வரும், நம்ம அசிஸ்டன்ட் கால் பண்ணி கேட்கலாம், அவகிட்ட ஏதாவது
எக்ஸ்ட்ரா ஏதாவது பேக்கப் எடுத்து வச்சிருக்கானா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கால் பண்ணுவா. கால் பண்ணால் அவங்க கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ தான் நம்ம ஹீரோயின் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். ஸோ அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், சரி சந்தோஷமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ அப்படியே கிளம்பிடுவான். நம்ம ஹீரோ வந்து இங்கே மெயினாக அந்த பென்ட்ரைவை எடுக்க மாட்டான், எடுக்காம தான் போவான். பிகாஸ் எடுத்தோன்னா ஹீரோ எடுத்து இது ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்து அதை எடுக்க மாட்டான். அப்போ வந்து நம்ம ஹீரோ இந்த ஹோல் சினாரியோ, அதாவது இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த ப்ரெசன்டேஷன் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட் நோட்டில் ஸ்மைல் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் வேணுமோ அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பான். ஏன்னா கடைசியாக தான் ட்விஸ்ட் வைப்பான் நம்ம ஹீரோ. ஸோ அதனால இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இங்கே அந்த சீன் அப்படியே கட் ஆகும். நெக்ஸ்ட் சீன்லாம் அந்த லான்ச் நடக்க போகிற ஏரியாவை தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது கொஞ்ச நேரத்தில் சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு மாஸ் என்ட்ரி கொடுப்பான். பிளாக் கோட்டில் வருவான். ஸோ கண்ணாடி போட்டு செம்ம மாஸாக இருப்பான், க்யூட்டாகவும் இருப்பான். ஸோ நம்ம ஹீரோ வரும்போது ஸ்ட்ரைட்டாக வந்து அவனோட ஃபேமிலி கிட்ட தான் போய் நிற்பான். ஸோ அங்கே சித்தி பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை தான் சைட் அடிச்சிட்டு இருப்பா. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான், நம்ம எப்படியாச்சும் வந்து கொஞ்சம் நேரத்தை கடத்தணும், ஏன்னா இன்னும் வந்து எனக்கு சேர வேண்டிய வர இது வந்து இன்னும் வந்து சேரல இன்ஃபர்மேஷனு வந்தோடனே இந்த லான்ச் எப்படியாச்சும் நிறுத்தணும், அது வரைக்கும் இந்த டைமை நம்ம வந்து லாங்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ அதை சொல்லிட்டு அவன் கண்ணு வந்து வேற யாரையோ தேடும். யாருன்னா நம்ம ஹீரோயின். ஸோ இதை வந்து அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க அவன் நோட் பண்ணிடுவான். நோட் பண்ணிட்டு கரெக்டாக சொல்லுவான், இன்னும் வந்து ஹீரோயின் வரல அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு க்யூட்டான லுக்கில் வருவா. ஸோ அவளோட என்ட்ரி தான் அது. எல்லாருமே பார்த்து ஸ்டன் ஆயிடுவாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான் நம்ம ஹீரோயினை. உண்மையிலே நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகா இருப்பா அந்த கிரீன் ட்ரெஸ்ல. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும் போது தூரத்தில் இருக்க அந்த கோட்டு போட்ட பையனும் அவளோட தங்கச்சியும் வருவாங்க ஹீரோயின் நோக்கி. அப்போ வந்து இதை வந்து நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணிடுவான். நோட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனால ஒன்றுமே முடியாது. பிகாஸ் செம்ம கடுப்பாவான் நம்ம ஹீரோ. ஆவுனா இவன் எதுக்கு போறான் நம்ம பொண்டாட்டி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து செம்ம கடுப்பாவான். ஸோ அப்போ வந்து அந்த கோட்டு போட்ட பையனும் தங்கச்சியும் வந்து ஹீரோயின் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஸோ போய் நின்று பேசுவாங்க. அப்போ தங்கச்சி சொல்லுவா, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து வருவான். வந்து அவங்களுக்கு நடுவில் நின்றுட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ஹீரோயினை கூட்டு போவான். நம்ம ஹீரோயினும் எதுவுமே பேசாம நம்ம ஹீரோட வந்துருவாங்க. வந்துட்டு இன்னொரு டேபிள் இருக்கும். ஸோ அவங்க நிற்கிற மாதிரி தான் டேபிள் இருக்கு. ஸோ எல்லாமே உட்கார மாதிரி இல்லை. ஸோ இன்னொரு டேபிள்ல அனுப்பி நின்று இருப்பாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். ஸோ ரெண்டு பேருமே பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோயின் சொல்வா, நீ ஒன்னும் என்ன லவ் பண்ற மாதிரி ஒன்னும் எங்க ஊர்ல நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோ சொல்லுவான், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோ இன்னொரு விஷயமும் சொல்லுவான், எனக்கு சொந்தமான பொருளை வேற யாருமே அப்ரோச் பண்ணக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ ஒன்றும் என்னோட ஓனர் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் இடுப்புல கை வச்சு அவன் கிட்ட இழுத்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் தான் உன்னோட ஓனரு அப்படின்னு சொல்லுவான். ஸோ இங்க வந்து நம்ம ஹீரோயின் அந்த கையை எடுத்து விட்டுருவா. இங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஒரு கெஸ்ட் வருவாங்க. வந்துட்டு நீங்க வந்து நியூலி வெட் மேரிட்ல, ஸோ வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்போ ரேண்டமா பேசிட்டு இருப்பாங்க நார்மலா. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வந்து கோட்டு போட்ட பையனும் வருவான். ஸோ வந்துட்டு அவன் அந்த கெஸ்ட் வந்து சொல்லுவாங்க, ஹீரோயின் வந்து ஒரு நல்ல ஆர்கிடெக்ட், அவள் வந்து இந்த ப்ராஜெக்டை நல்லா பண்ணியிருக்கானே, அந்த ஃபஸ்ட் டைம் அந்த ப்ராஜெக்டை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹீரோயின் பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து கோட்டு போட்ட பையன் சொல்லுவான், ஆமாம் எனக்கும் வந்து ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ வந்து செம்ம கடுப்பாயிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து அந்த கெஸ்ட்டில் சொல்லுவாங்க ஹீரோ கிட்ட, என்னன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப, அதாவது நீங்கள் ரொம்ப லக்கி ஹீரோயின் வந்து உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு, அவள் வந்து ரொம்ப டேலண்டட் அண்ட் பியூட்டிஃபுல்லான கேர்ள் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெஸ்ட் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோயினை கிட்டே இழுத்துட்டு, ஆமாம் அவள் வந்து அழகானவ, டேலண்ட்டும் இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதை வந்து அந்த கோட்டு போட்ட பையன் பார்த்து செம்ம கடுப்பாவான். ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஃபேமிலி அப்பா அம்மா கூட நின்று பேசிகிட்டு இருப்பா. அப்போ வந்து அந்த கோட்டு போட்ட பையன் வந்து கை கொடுப்பான். இந்த மாதிரி என் கூட டான்ஸ் ஆட மாட்டியா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான், டான்ஸ் ஆடவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினும் யோசிச்சுட்டு கை கொடுக்கலான்னு போகிறப்போ அந்த கோட்டு போட்ட பையன்கிட்ட நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்துடுவான். வந்துட்டு அந்த கையை வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து விலகி போகலான்னு பார்ப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ என் கூட இன்னைக்கு சண்டை போடாத, இன்னைக்கு சண்டை போட்டால் உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோயினும் வந்து சரி டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட டான்ஸ் ஆடிட்டு இருப்பான்.
ஸோ இங்கே இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து மறந்துடுவாங்க. அதாவது 2 பேரும் ஃபீல் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன்றா வந்து பொறுமையாக ஸ்லோவாக போகும் இந்த சீனே. ஸோ ஃபீல் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க 2 பேருமே ஸ்லோவாக. ஸோ அப்போ வந்து சுற்றி இருக்க பீப்புளை மறந்துடுவாங்க. ஸோ 2 பேரும் கண்ணை மூட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ வந்து எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. கிளாப் பண்ணும்போது தான் கான்ஷியஸுக்கே வருவாங்க. வந்துட்டு பார்த்துட்டு 2 பேரும் அப்படியே நவுண்டு போயிடுவாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இந்த டான்ஸை பார்த்துட்டு அந்த சித்தி பொண்ணு வந்து செம்ம கடுப்பாகி அங்கேருந்து போயிடுவா. ஸோ இங்கே வந்து பர்னிங் சென்சேஷன் வந்து யாருக்கு இருக்கும்னா அந்த கோட்டு போட்ட பையனுக்கும் இருக்கும். ஸோ அவனும் செம்ம கடுப்பாவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த சித்தி பொண்ணு வந்து அவள் ரூமுக்கு தான் போய் எல்லாத்தையும் உடச்சி போடுவா. அவள் ரூமில் இருக்க திங்ஸு கண்ணாடி எல்லாத்தையுமே. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு பயந்துட்டு அந்த ஃப்ரெண்டும் வருவான். வந்து நின்று பார்த்துட்ருப்பான். அப்போது நம்ம சித்தி பொண்ணு செம்மையாக கத்திகிட்ருப்பா. அப்போ வந்து அவள் சொல்லுவாள், நான் கண்டிப்பாக நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுவேன் ஒரு நாளைக்கு, அவளை சும்மா விட மாட்டேன், இன்றைக்கி நடந்ததுக்கு கண்டிப்பாக அவள் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வில்லத்தனமாக பேசிட்டு சிரிச்சிட்ருப்பா. இதை வந்து அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு செம்மையாக பயப்படுவான். ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனாக நைட் ஆகிடுது. அந்த ப்ரெசன்டேஷன்லாம் நடக்கலை. ஸோ அப்போ வந்து நடக்கலான்னு போகிறப்போ வந்து நம்ம ஹீரோயின் போயிட்டு அதை ப்ராப்பராக செக் பண்ணிகிட்ருப்பா. இப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் எல்லாமே ஓகேவா, 2 வாட்டி செக் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அசிஸ்டன்ட் கிட்டே கேட்டுட்ருப்பா. அவனும் சொல்லுவான் நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து இந்த கூட்டு போட்ட பையன் எங்கே போயிட்டான், நீ பார்த்தியா அவனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, இல்லை நான் பார்க்கல, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பான் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோயின் அங்கே நின்றுட்டுருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், படிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்குன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இது நடக்காது, இது உண்மை இல்லை, இந்த மாதிரி எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரேண்டமாக தான் நம்ம ஹீரோயின் பேசுவா நம்ம ஹீரோ கிட்ட. ஸோ எனக்குமே புரியல, போக போக புரியும் போல். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோட கனவு, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், உன்னால் எனக்கு தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து அழுவா செம்மையா. ஸோ கண்ணிலேருந்து தண்ணி வரும். அதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான், இவ அழுகுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அவனுக்கு இருக்கும், ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் அழுகுறதும் அவனால் பார்க்க முடியாது. ஸோ இவன் தான் அந்த கஷ்டத்தையும் கொடுப்பான். பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோனால அதை பார்க்க முடியாம அவனும் ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணுவான். இங்கே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து, ஸோ அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த ப்ராஜெக்டை போடலாம், அந்த ப்ரெசன்டேஷனை போடலாம்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி விட்டுருவான். ஸோ ஆன் பண்ணி விட்டோன்னே பின்னாடி வந்து ஈநூல் போட்டு அந்த ப்ரெசன்டேஷனோட பேரே வந்து ஈநூல் தான் இருக்கும். ஈநூல் வந்து யாரு, ஹீரோவோட தங்கச்சியோட பேரு. ஸோ அந்த பேர்ல தான் அந்த ஹாஸ்பிட்டலே வந்து நம்ம ஹீரோயின் வச்சிருப்பா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெசன்டேஷன்ல வரும்போது நம்ம ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுவான். பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி நிற்பான். இவ எப்படி இது ஈநூல் பேரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பான் ஷாக் ஆகிட்டு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அழுதுட்டு இருப்பான் அந்த லெட்டரை பார்த்துட்டு. அப்போ வந்து பின்னாடி வந்து அந்த கோட்டு போட்ட பையன் வந்து கன்னை வச்சுட்டு நிற்பான். நம்ம ஹீரோவை கொலை பண்ணுறதுக்காக கன்னை வச்சுட்டு நிற்பான். கரெக்டான பாயிண்ட் இருக்கும், ஷூட் பண்ணலான்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அந்த கோட்டு போட்ட பையன். ஸோ இங்கே வந்து ஹீரோவோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷாக்கு. ஈநூல் வந்து யாரோட தங்கச்சி, ஹீரோட தங்கச்சி. ஸோ ஹீரோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே தெரியும் ஈநூலோட பேர். பட் ஹீரோயினுக்கு தெரியாது தானே, ஹீரோயின் எப்படி அதை பேரை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேருக்குமே ஷாக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து ஈநூல் பேர் எடுத்தாலுமே இல்லை ஈநூல் பற்றி பேசினாலுமே இல்லை அவரோட ஃபோட்டோ பார்த்தாலுமே நம்ம ஹீரோ வந்து கண் கலங்கிடுவான். ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோ கண் கலங்கி ஒரு ஷாக்கில் நின்றுட்டுருக்கான். இங்கே வந்து எபிசோட் 20 கம்ப்ளீட்டட். ரொம்ப நன்றி மக்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு. எபிசோட் 21 நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். டெய்லி இந்த வீடியோ வந்து இந்த டர்க்கிஷ் ட்ராமா வந்து அப்லோட் ஆகும். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Bye bye.